முன்னாடி தான்டா சாப்பாகுது இது. ஏய் காட்டு. அதுல அறியுது தானே கடகடன்னு அறியலாம்ல. என்னம்மா என்ன அதை விட்டு பத்து சிக்கன் என்ன அதுல அறியுது தான்டா கடகடன்னு அறியலாம்ல. அது பெருசாக இது ஒரு அடாவடியான சாப்பாடு. உடச்சு போட்டு இது ஒரு அடாவடியான சமையல். வேணாம் 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 வேணும். எவ்வளோ நல்லா வருமா? ஆமா நல்லா வேணும். இது குடிக்கும் ஜீரக சம்பா எண்ணெய். இது என்னது? கல்லெண்ணெய் அவசியம். நல்லா இருக்குமா கல்லெண்ணெய் போட்டா? இது தேவையான அளவு. அது பேர் என்ன? சோம்பு சாப்பிட்டா சோம்பாம இருப்பீங்க. கல்லெண்ணெய் வாசனை இருக்குதா? நல்லா இருக்குமா பிரியாணி? தேவையான அளவு ஆனியன். நீங்க பேசுவாங்க. போதுமா? தேவையான அளவு குற்றமல்லி. குற்றமல்லி இல்லடா கொத்தமல்லிடா. குற்றமல்லி நான் நினைச்சு போறாங்க அது பேரு. நகைச்சுவை கூட தெரியாதவங்க பூமால் எடுக்கிற மாதிரி எடுத்துனீங்க. என்ன இருக்கு? டேஸ்ட் கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். டேஸ்ட் வருமா? அது தெரியாதுடா. ஒரு மாசம் வீடியோ மாற்றி வந்தீங்க. என் சேனல் கிடையாது. தெரியும் முதல்ல. ஆனா இது டேஸ்ட் இது ஸ்மெல் நல்லா இருக்குது. கல்லெண்ணெய் டேஸ்ட் தான் டிஃபர் ஆகுமோன்னு தோணுது. அரிசி போடு. ஆமா நிறைய பேர் பாக்குறாங்களா? பார்க்குறாங்களே. உன் வீடியோ 1000 பேர் பார்த்தாங்க. யார் வீடியோ 1000 பேர் பார்த்தாங்க? ஒன்றுதான். எவ்வளோ வேஸ்ட் பண்ற? வேஸ்ட் ஆகுது. அது லவ் பேர்ட்ஸுக்கு போடுவோம்.
தேவையான அளவு இஞ்சி. மண்ணா இருக்கு. இஞ்சி நம்மளே போடலாம். போதுவா? 2 கிலோ இஞ்சி வருமா? ப்ரோ பேக் வாங்கி ஒன்று 2 கிலோ இல்லடா, ஏகப்பட்டது வருதுடா. நீ வேற ஒரு டப்பு நிறைய வருது. டப்பு நிறைய வருதா? ஆமா, இவ்வளவு பெரிய டப்பு. அப்போ நம்ம க்ரோ பேக் வாங்க இப்போ. இது அதில் தான் எடுக்கிறது ஈஸி. மண்ணை கொட்டினா அப்படியே வந்துடும் தனித்தனியாக. நீங்க அந்த வீடியோ பார்க்கணும்னா KS Vlogs பாருங்க. அப்போ இந்த வீடியோ எதில் போடுறது? இதுவும் எல்லாமே ஒரே இதுதான். இதுல எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். அரைச்சிருவோம். சும்மா கொஞ்சோண்டு தேவையான அளவு போட்டுக்கிறதா இருந்தா போட்டுக்கலாம். என்னத்த தேவையான அளவு போடணும்? சோம்பு என்ன பொண்டாட்டியா சொல்ல முடியும்? மோசமானவன்டா பை. ஆடி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, பூண்டு கூட பூமி உள்ளதானே வளருது. பூமி உள்ள இல்ல, வந்துட்டான்டா. பூமி மேல வளரும். எங்க வந்துச்சுமா பூனை எங்க இருந்துதான் ஸ்மெல்லு பிடிக்குதுன்னே தெரியல. கரெக்டா வருதுடா. எப்ப பாரு சாப்பிடுற நேரம், சமைக்கிற நேரம் நல்லா வெள்ளை எண்ணெய் ஊற்றிருந்தேன்னா இங்க பாரு. பூண்டு போட்டு அரைக்க போறேன்டா. வரையிடா. பூண்டு நல்லா ஒண்ணா போட்டு அரைக்க போறியா? அவ்வளோதான். இரு ஒண்ணுமே தெரியலையா? தேவையான அளவு பூண்டு. தேவையான அளவு எல்லாமே தேவையான அளவு. அப்ப எது நீங்க இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அளவு போடுறேன். கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து சிரிங்க, கை கொடுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. மார்க் மாயாண்டி எங்க போய் சம்மத்தி அடி வாங்கிட்டு வந்துக்குதுமோ? ஏன்டா இது மாதிரி பண்றது? தெரியல. காலைல 2 குத்து, மதியானம் 2 உழவாங்கனாலும் நீங்க 4 போனா ஓட்டு மேல ஓடி வருதுமா? என்னமா ஓடி வருது? ஐயோ, அடிப்படுறது தெரியல. அதுக்கு மூர்க்கத்தனமா எகிரி குதிக்குது, இப்படி அப்படி ஓடுது. ஐயா, ஒரு பயமே இல்ல. எதனா ஆட்டம் என்ன வந்துச்சுன்ற மாதிரி இருக்குது. மூஞ்சி முகெல்லாம் பேந்து அதை போகுது. பத்தி எனக்கு கவலையே கிடையாது. பொண்டாட்டி யார ஓடிச்சு. அந்த வாசனை செமையா இருக்கப்பா. இது ஸ்மெல் சூப்பரா இருக்குடா. இதுல டீ போட்டா எப்படி இருக்கு? பிரியாணி டீ. என்ன வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணிட்டு, வெங்காயத்தையும் கொத்தமல்லியும் கட் பண்ணிட்டு பிரியாணி டீ. ஆமா, எல்லாம் அப்படியே கட் பண்ணலாம். அதான் நீங்கள் வேறு விளாக்ஸில் இதை பார்க்க முடியாது, இந்த விளாக்ஸில் மட்டும் தான் பார்க்க முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் டு KS Vlogs. நொடிக்கிறதா சொல்றீங்கடா? இந்த மாதிரி 4 பேர் தான் முதல்ல. பூண்டு சுட்டு சாப்பிட தெரியுமா? சூப்பரா இருக்கும். நான் சாப்பிடுவேன். பூண்டும் முந்திரி சூப்பரா இருக்கும். அடுத்துல அது இதெல்லாம் போதும். அது கிரேவிலாம் செஞ்சோன்னா அரைச்சி விட்டுலாம். ரிச்சாக இருக்கும். கடைக்காரன் ரிச்சாக இருக்கும். அவனும் செய்வான் பிரியாணி. முன்னாடி அவன் தான் செஞ்சான். பசங்களாம் ஒன்றா இருக்காது. என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு குடம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஆனால் சுட சுட சாப்பிட சூப்பராக இருந்தது. சுட சுட சாப்பிடும்போது நல்லா இருந்தது. ஆனா என்னால அவ்வளோ சாப்பிட முடியல என்னால. அல்வா மாதிரி இருக்கும். குழப்பம் போகும். நல்லா தான் இருந்தது.
அதான் அதை விட என்ன தெரியுமா, பிரியாணி கூட நாங்க பார்த்து பார்த்து பண்ணோம். இது பிரியாணிக்கு வந்து அரிஞ்சதெல்லாம் போக இது இல்ல, அது பச்சை மிளகா வந்துட்டா பச்சை மிளகா விடுமா போடுமா, உனக்கு தேவையான அளவு. 10 கிராம் வந்துருக்குமாடா? 10 கிராம். வெங்காயம் தக்காளி எல்லாம் இல்ல, ஒரே ஒரு வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளியும் தான் இருந்தது. அதை அரிஞ்சு போட்டு 1/2 கிலோ 1 கிலோ 1 கிலோ கோழி, 1/2 கிலோ இல்ல 3/4 கிலோ அரிஞ்சு போட்டு மிளகாத்தூள், உப்பு, தனியா தூள், என்ன தூள்லாம் இருக்கோ, கரம் மசாலா தூள் எல்லாமே போட்டு செஞ்சோமா. சக்கரா இருந்தது. பிரியாணி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. சிக்கன் செம்மையா இருந்தது. வதக்குவியா? சும்மா இது நல்லா இருக்குடா. உங்களுக்கு கையை அரிஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறேன். போன வாட்டி அரிஞ்சிங்க. இதுல இருந்து போட்டா போட வேண்டியதுதான். ஏய், நீ எங்களை வச்சு ட்ரை பண்றீங்களா? நானே செய்யற மாதிரி செஞ்சிருந்தேன்னா சூப்பரா செஞ்சிருப்பேன். யாரும் வாயிலே வச்சிருக்கீங்க. நானே போய் இவனே செஞ்சா பரவாயில்ல, யூடியூப்ல வீடியோ பார்த்தேன். என்னென்ன தேவைன்னு பாக்கணும்ல. அப்புறம் நான் வெறும் தக்காளி வெங்காயம் போட்டு செஞ்சு கொடுத்துருவேன். போதுமா? எடுத்து போய் சாமான் வாங்கி வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறேன். நீதான் அப்படி பேச. என்ன வேணும், சிக்கனா மட்டனா? சிக்கனா? நாலு மணிக்கு சாப்பாடு. திருப்பி யூஸ் பண்ணுறேன். தக்காளி தொக்கு கையில் எடுத்து நக்கி சொன்னா ரசிக்க மாட்டான். கேட்க எனக்கு தோணுது, சொல்லணும்னு தோணுது. தக்காளி தொக்கு கையில் எடுத்து நக்குன்னு. தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு மசாலா அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். சோறு போட்டால் சப்பேன். வாங்கிட்டு வரேன். ஈர துணி தான் வைக்க கூடாதுன்னு யார் சொன்னா உனக்கு? எப்பவுமே துணி கதவுல வைக்க. யார் சொன்னா? எல்லா ஜோசியக்காரரும் சொல்லுவாங்க. எதுக்கு சொன்னாங்க? கேள்விப்பட்டிருக்கியா? ஏடா, காரணம் தெரியணும்ல. காரணம் தெரியாம ஒரு விஷயத்த நம்ம இது பண்ண முடியுமா? நீங்களாம் ஏன்டா சட்டை போட்டு பேண்ட் போடுறீங்க, ஜெட்டி போட்டு? காமெடி வரல சார். ஏன்டா நீங்க எல்லாம் ஜெட்டி போட்டு பேண்ட் போடுறீங்க? பேண்ட் போட்டு ஜெட்டி போடுறீங்க. எப்படி வேணா போடுவோம். ரீசன் இருக்கு. ஜெட்டி வெளில தெரியக்கூடாதுல்ல, ரீசன் இருக்கு. இப்ப இதுக்கு ரீசன் சொல்லு. அப்ப கதவு மேல யாரும் தண்ணி போட சூப்பர்மேன்னா அப்படிதான் இருக்கும். சரி, அது அப்படி கூட சொல்லிக்கோ. அப்படியா இது கதவு மேல போடக்கூடாது சொல்லு. இது வேண்டாம் சொல்றா டவுசர். ஊத்து. பேப்பர்ல இருக்கிற இங்க் எல்லாம் வரட்டும். அது ஒண்ணும் வராது.
வராது. எப்படி வராது? இந்த பாரு, இது ஒண்ணு. அது கைட்டின்னு தான் நான் என்னடா பண்ணுவேன்? நீ ஏன் கழட்டின்னு ஒன்ற மாதிரி வச்ச? அது எனக்கு மாட்டி இருக்குதுன்னு நினைச்சேன். இதாம்மா இதுவும் லைட்டாக கிராக் விட்டுருக்கு. கிராக் விட்டுருக்கா? அவ்வளோதான். ஒரு முட்டை கேட்டால் தர மாட்டீங்க. இப்போ 7 முட்டை. ஐயோ 7 முட்டையும் போச்சுடா. இன்னைக்கு யார் முகத்துல மோஷன் தெரியலையே. இது முழுசா இருக்கணுமா? அது முழுசாதான் இருக்கு. இது அது வந்துச்சு. அது பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லப்பா. லீக் ஆகுமா? நைஸா வச்சோம்னா வெந்துடும். வேஸ்ட் பண்ண போறப்போ என்ன பண்றது? இது தொடக்கணும்ல. எனக்கு இது தோசை கடாய் வச்சு ஊத்துறா. சுடுதுடா. வா, உன்னை யாரும் போட மாட்டாங்க. வா. சரி, வெள்ளை சாப்பாடுங்க, கறி குழம்பு சாப்பிடுவோம். புதினா தண்ணி வந்து அதுக்கு வச்சு போட போறேன். ஒரு டேம்ப்ளர் வேணுமாம்மா? மாமா ஊத்த பாரு. அவ்வளோமா வேகணுமா? இதுவா? ஏமா வேக வைக்கிற? அரிசி வேகணுமா? நீ நவருமா? இதுல இலைலாம் இருக்கு. அதான் புதினா எல்லாம் கொத்த முடியல. கீழே கொட்டி கூடுவ, அது வந்து சாப்பிடணுமா? நீ வானா வரணும், போனா அதெல்லாம் உங்க வீட்டுக்காரா? ஆகாது மாதிரி நல்லா வேகக்கூடாதுடா. நல்லா தானடா வேகணும் சாப்பிட. கையில இதை கொட்டி வச்சனா கை வந்துருமே. கீழே ஊத்துது. தூக்கு லைட்டா தூக்கு. ஏய் அம்மா அடிக்கிறா. வயசுலாம் போட முடியாது பாஸ். கொத்தமல்லி புதினா தான்டா அதிகமா இருக்கு. ஒரு கட்டு நல்லா இருக்குமா? காணாம போயிடும். கேஸ் கம் பண்ணு. அதான் ஆஃப் பண்ணுறேன். நீ எப்பமா உடம்பு குறைக்க போற? நீ அஜித் இப்படியே ஏமாத்துங்க ஊர. அதனாலதான் சொன்னேன். அம்மாவோட புதினா தண்ணி காலி பண்ணி காலி ஒரே ஒரு சுத்துதான் இருக்கும். அது தண்ணி வேணும்னு எடுத்து ஊத்திட்டான். எவ்வளவு நேரம் தம்மு? 30 minutes. அரவரா. அம்மா நான் புதினா தண்ணி கூட மீதி ஊற்றிட போகிறேன். இந்தா புதினா தண்ணி. இந்தம்மா 5 minutes. விடுமா, மருந்துனா கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பாங்க. அதுக்கு அப்படியே வச்சிருக்கலாம் மேடம். சூடு போகாது. அவ்வளோதான். வெயிட் ஃபார் 30 minutes. யோ என்ன பை கலர் பார்ப்போம். நான் கலர் வா
அப்பா இதுதான் போயிட்டா. கார்னராக தான்டா விட்றேன். சுடுது. நல்லா இருக்குடா. போதும் போ, முதல்ல சாப்பிடாத. பீஸே காணும். இருக்குல்லடா. இவ்வளோ வேணாண்டா எனக்கு. நல்லா இருக்கும் சாப்பிட. முட்டை பீஸ் பண்ண வச்சுக்குவா. கொஞ்சமாக நிறையா பீஸ் 2 பீஸ். மிக்க நன்றி. அப்போ நல்லா கலர், அதை நல்லா கலரி விடு. அப்பா சுடுதுப்பா. உங்க ரிவ்யூ வேணும். நல்லா இருக்கு.